எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஜூலை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஜூலை மாதம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தான் நாம் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் இந்த ரெண்டு ராசிக்கும் அதிபதி இருக்கிறார் பார்த்தீங்களா, குரு பகவான். நவகிரகத்திலேயே சுபகிரகம் யாருன்னு பார்த்தா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகன் வாரிசுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் புதன் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு, சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ குரு பகவான் போய் 4வது சுகஸ்தானத்தில் மிதுன ராசியில் உட்காரும்போது மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா நல்லா இருந்தால் அப்பா நல்லா இல்லை, அப்பா நல்லா இருந்தால் மனைவி நல்லா இல்லை, மனைவி நல்லா இருந்தால் கணவன் நல்லா இல்லை, எல்லாம் நல்லா இருந்தால் பிள்ளைகளுக்கு நல்லா இல்லை. யாருக்காவது ஒருத்தருக்கு பார்த்தா மாதம் கண்டா கரண்ட் பில்லு கட்டுற மாதிரி இல்லையோ மருத்துவ செலவு பண்ணிகிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு புலம்பக்கூடிய ஒரு டைம் தான் இந்த நேரம். ஏன்னா இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாழர சனியிலேயே ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்குது. ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2.5 வருஷத்தில் பார்த்தா விரையச்சனி, அதில் நிறைய கடன் பட்டு தொழில் முடங்கி இருக்கக்கூடிய நகை கொண்டு போய் வச்சுட்டு வாங்காத இடத்துல வாங்கிட்டு வாங்காத கடனுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இன்றைக்கி பார்த்தா எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமன்ற மாதிரி கடங்காரனாகி உக்காந்துருக்குறேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம். அது ஒரு 2.5 வருடம். இப்போ உங்களுக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து இந்த ஒரு 4 மாதமாக பார்த்தா, அதாவது ஜென்மச்சனி, இந்த ஜென்மச்சனியில் பார்த்தா 4 பேர்த்த வேலை நான் செஞ்சேங்க, இப்போ என் வேலை என்னால் செய்ய முடியல, வேலை வாய்ப்பு பறி போச்சு, நானாகவே வேலை விடுற மாதிரி ஆயிடுச்சு, தொழிலில் ஒரு முன்னேற்றமும் இல்லை, குடும்பத்தை ரன்னிங் பண்ண முடியாமல் நிலமை, இருப்பு வச்சு தான் ஏதோ கொஞ்சம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேங்க, பூர்வீக சொத்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, சொந்த பந்தத்தினால ஒரு ஆதாயம் இல்லை, ஏன் சொந்த கையுனி கரணம் போட்டு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மீனராசிக்காரர்களுடைய நிலைமை. இதனால ஏன் உங்களை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, அந்த உடைய யாழ்ரச்சனியில் ஒரு 2.25 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களா, இப்போ அடுத்தது பார்த்தா இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ரமாகிறார். வக்ரம்னா என்ன? இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவர் தான் வக்ரம். முன்னாடி போயிட்டு இருந்தாரா, இப்போ ரிபேஸில் போக போகிறார், அதுதான் வக்ரம். அப்போ உங்களுக்கு கெடுபலனை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட சனி பகவான் முன்னாடி போகும்போது 6 ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும், அதே பின்னாடி வரும்போது 6 ராசிகளுக்கு நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த ராசிக்கு இப்போ நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதியில் இருந்து நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டுன்றது மேச ராசிக்கு இந்த விரைச்சனிலிருந்து வெளியில் மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. சிம்ம ராசிக்கு பார்த்தா அஷ்டமத்து சனியிலிருந்து வெளியில் சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு கண்டகச்சனியிலிருந்து வெளியில் உடல் உபாதிகள், நோய் நொடிகள், பிணிப்படைகள் இருந்து வெளியில் ஆரோக்கியத்தை பார்க்க போகிறீங்க. அடுத்தது பார்த்தா தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியிலிருந்து வெளியில் அதாவது சுபவிரயங்கள் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு பாத சனியிலிருந்து வெளியில் பண வரவு பார்க்க போகிறீங்க. அடுத்தது மீன ராசி, உங்கள் ராசிக்கு பார்த்தா யாழ்ரச்சனியிலே பார்க்கும்போது கரெக்டான்றது இந்த ஜென்மச்சனியிலிருந்து வெளியில் திருமணம், புத்திரபாகியம், தொழில் முன்னேற்றம், ஹெல்த்தில் மாற்றம், வெளிநாடு போகிற யோசனை, அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து அடுத்ததுக்கு நம்ம என்ன ஒரு முயற்சி பண்ணலாம், அந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு சரியாக விடை கிடைக்கும். ஏன்னா எங்கே போய் நீங்கள் ஜோசிங் ஜாதகம் கேட்டிருந்தாலும் சொன்ன வார்த்தை ஒன்று தான், மீனராசிக்கு ஜென்மச்சனி எதுவும் பண்ணாதீங்க, மண்ணை தொட்டால் நஷ்டம், மனையை தொட்டால் நஷ்டம், பொண்ணை தொட்டால் நஷ்டம், பொருளை தொட்டால் நஷ்டம், அப்போ எது தொட்டாலுமே இப்போ உங்களுக்கு நஷ்டம், அதனால் எதுவும் செய்யாதீங்க. அப்படியாப்பட்ட ஒரு நேரம் ஒரு 4.5 மாதம் உங்களுக்கு கேப் விட்டுருக்கிறாரு, அதாவது உங்களுக்கு ஒரு இடைவெளி விட்டுருக்கிறாரு. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிடுங்க. மண்மனை வாங்குறீங்களா, கிரையம் பண்ணுறீங்களா, வீடு கட்டுறீங்களா, வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறீங்களா,
படிப்புக்கு தொழிலுக்கு பணம் கட்டுறீங்களா, மண்மனை வாங்குறதுக்கு மட்டும் இல்லை, சுப விரயம் பண்ணுறதுக்கெல்லாம் அற்புதமான நேரம் இந்த 138 நாட்கள். கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாதத்தில் ஒரு 19 நாள், அதாவதுன்றது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஒரு 30 நாள், செப்டம்பர் மாதத்தில் ஒரு 30 நாள், அக்டோபரில் ஒரு 31 நாள், நவம்பர் மாதத்தில் ஒரு 28 நாள், கிட்டத்தட்ட 138 நாள் மீனராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. இதில் மாற்றமே இல்லை. முதல்ல பார்க்க வேண்டியது ஹெல்த் மாற்றம் பார்க்க போகிறீங்க, உடல் ஆரோக்கியத்தை பார்க்க போகிறீங்க, தொழில் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க, உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்க போகுது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரு உங்களுக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தான குருவாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து புத்திரபாகியமோ திருமண தடைகள் விலக போகுது. அதாவது திருமண வாழ்க்கையிலிருந்து பிரச்சனை குழப்பங்கள் மட்டும் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு சந்தோஷத்தையும் நீங்கள் சேர்த்து பார்க்க போகிறீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் வாழ்கிற இடத்துல இருந்தீங்க, வாழல, இப்போ இதுக்கு மேலே நீங்கள் வாழ போகிறீங்க, சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் அடுத்த சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க. சரிங்களா? இது போக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. செவ்வாய் பகவான் வந்து 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக சம்பளம் வாங்குறவங்களுக்கு 28 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் நல்லாவே இருக்கும். தொழில் ரீதியாக எந்த குழப்பம், டென்ஷன், பயம் எதுவுமே இருக்காது. மனசுக்குள்ளார 1000 கேள்வி, குழப்பங்கள், பயம் இருந்தாலும் இந்த 28 தேதி வரைக்கும் செவ்வாய் மங்களக்காரகன் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? உறவுகளுக்குள்ளார சப்போர்ட்டு கிடைக்கும், புது உறவுகள் கிடைக்கும், புது பழக்க வழக்கங்கள் உங்களுக்கெல்லாம் ஏற்படும். அதனால் 28 தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களோட வாழ்வாதாரம் சப்போர்ட் பண்ணும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா சுக்கிரன் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்திலே உட்காந்துருக்கிறாரு. அப்படி பார்த்தா நிச்சயமாக நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு யோசனை எடுப்பீங்க, ஒரு முடிவு எடுப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா இந்த 26ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் வந்து தன் சொந்த வீட்டில் தைரியஸ்தானத்திலே உட்காந்துருக்கிறாரு. ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டிலேயே உட்காரும்போது, அது குறிப்பாக நல்ல இடத்துல உட்காரும்போது நல்லாயிருக்கும். அப்போ தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாருல்ல, அப்போ மனசுக்குள்ளே ஒரு தெம்பு, தைரியத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார். அதனால் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். மனைவிக்கு நல்லா இருக்கும். அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படும், சம்பள உயர்வு ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல கண்டிப்பாக அந்த அலுவலகத்தில் நல்ல பேர் கிடைக்கும். சரிங்களா? வண்டி வாகனம் எடுக்கணும் மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, ஜாதகம் பாருங்கள், திசா புத்தி நல்லா இருந்து கிரகங்கள் ஒன்றும் பாதிக்கலைன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா வக்கரம் ஆகும்போது இயல்புக்கு மாறாக தானே வேலை செய்கிறாரு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எதாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம். ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு. கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு, குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. 18 தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வந்து புத்திர பாக்கியத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. அடுத்தது 18ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 11 வரைக்கும் பார்த்தா தடைகள் கொடுப்பார். அதனால் 18 தேதியிலிருந்து அடுத்தது ஆகஸ்ட் 11 வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கு உண்டான செலவு, முயற்சி, அது கொஞ்சம் நமக்கு மன உளைச்சல் கொடுக்கும், தடையாக இருக்கும். அது எது செய்கிற மாதிரி இருந்தாலும் இந்த ஜூலை 18க்குள்ளார செஞ்சுக்கோங்க. புத்திரஸ்தானத்துக்கு கண்டிப்பாக சப்போர்ட் இருக்குதுங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. சுகஸ்தான சூரியனை உட்காந்துருக்கிறாரு. அப்படி பார்த்தா நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கொடுக்க போகிறாரு. ஏன்னா சூரியன் யாருன்னா மாத கிரகமே சூரியன் தான். பொதுவாக சூரிய பகவான் போய் நல்ல இடத்துல உட்காந்துட்டாருன்னா நல்ல பலன்களை மட்டும் தான் கொடுப்பாரு. நல்லதோ கெட்டதோ, ஒரு போஸ்ட்மேனோட வேலை என்ன, நமக்கு வந்து லெட்டர் கொண்டு வந்து நம்ம கையில் கொடுக்குறது, அதுதான் அவரோட வேலையை. அப்படி பார்த்தா மாத கிரகம், அது ஆங்கில மாதமோ தமிழ் மாதமோ நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரியன் தான். சூரியன் வந்து இப்போ 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. 17 தேதி வரைக்கும் சுகஸ்தானம், கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லது பண்ணுவார். அதுக்கு மேலே 17ஆம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா சூரிய பகவான் போயிட்டு 5ஆம் இடத்துல உட்காந்துருவார். அப்போ புத்திரஸ்தானத்துக்கு இன்னும் வலு சேர்க்குறாரு. அப்படி பார்த்தா மீனராசிக்கு முழுக்க எது நல்லா இருக்குதுன்னா குழந்தை பாக்கியத்துக்கு தான் முழுக்க இந்த மாதம் நல்லா இருக்குது. சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா சனி 1ஆம் இடத்துல ஜென்ம சனியாக இருக்கிறதுனால, அதாவது ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கூட்டு தொழில் பண்ணுறதோ, 10 ரூபா வாங்கி கொடுக்குறதோ, நான் இருக்கிறன்ட்டு உதவி செய்கிறதோ, உதவிக்கு செஞ்சால் கூட உபத்திரன்ற பேர் வரும். தேவையில்லாமல் விஷயங்களை தேவையில்லாத நீங்கள் பண்ணிக்க வேண்டாம். அகலக்கால் வச்சா அவஸ்தைப்படக்கூடிய நேரம். என்ன முடியுமோ அது செய்யுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் பேசி தீர்த்துக்கிறது நல்லது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பொறுமை உங்களோட ராசிக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறனுங்க.